இங்க பண்ணது போறாதுன்னு இப்ப ஸ்ரீலங்கா வேறையாக்கும். பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் தானே உன்னோட பக்கத்துல நான் இருந்ததால கதா காலட்சேபம் ஆரம்பிச்சுடுத்தோம். அப்படி இல்ல. That's a fact, Rakesh. Give the devil its due. ஆமா, அது நீதான் டெவில். கொஞ்சூண்டு தேங்காய், அது வந்து உன்னோட டச். அது டச். ஏன்னா இது சொக்கா வந்து இட்ஸ் கோஸ் so much so well with the recipe. பார்த்து தரமா போட்டு வந்திருக்கேன். சுராங்கனி 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 கமாலுக்கு என்னவா மாலு 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 சுராங்கனி கமாலு சுராங்கனி கமாலுக்கு என்னவா. இத பாட்டு கேட்ட உடனே என்ன உன் ஷர்ட் பார்த்துட்ட உடனே people would know what that you are going to Sri Lanka. From India to Sri Lanka போறோம். இங்க சுத்தி இங்க பண்ணது போறாதுன்னு இப்ப ஸ்ரீலங்கா வேறையாக்கும். Dishes are fantastic actually. ஆமா, I always admire. அதுவும் காலேஜ்ல when you were in the hostel you will come. I think I found out lots of my friends from Sri Lanka. And whenever they say something it will be so tasty. அவ்வளவு நாக்கல ஜலமா ஊறும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இப்ப நான் QFRல வந்து ரீசெண்டா மிஸ்ஸஸ் சுபஸ்ரீ கடிகாச்சலமோட ஷோல வந்து நான் 2 பாட்டு பாடினேன். அங்கே பாடினதுக்கு அப்புறம் so many people வந்து எங்களை மீட் பண்ணி பேசி என்கரேஜ் பண்ணி, சமைச்சது தெரியும் ஆனா பாடுவேன்றது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னுலாம் many people have said. But many years ago நான் சப்தஸ்வரங்கள், ராகமலிகா இதெல்லாம் வின் பண்ணேன். I've sung in films, இது எல்லாமே. So it's good to be back into music in some way அப்படின்னு சொல்லலாம். Especially Miss Shubhashree-யோட கைடன்ஸ்ல நீ சிங் பாடினது இட்ஸ் a fantastic and a very honorable credit. I don't know what all adjectives you can use. Absolutely. Yes. So thank you again very much. உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இல்லையா? டெஃபினட்டா. வெரி குட். சோ இன்னைக்கு பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் தானே உன்னோட பக்கத்துல நான் இருந்ததால கதா காலட்சேபம் ஆரம்பிச்சுடுத்தோம். அப்படி இல்ல. That's a fact, Rakesh. Give the devil its due. ஆமா, அது நீதான் டெவில். சரி, இன்னைக்கு என்ன பண்ண போறே? இதுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு ஸ்ரீலங்கன் கேஷ்யூ கறி பண்ண போறேன். முந்திரி கறி. முந்திரி கறி எவ்வளவு ஊற வச்சிருக்கேன் பாரு. அதானே. It's quarter kilo இது. சோ அது 1/4 கிலோ ஊற வச்சு வடிச்சு வச்சேன். ஒரு 1 hour ஊற வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஓகே. இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு ஃபுல்லா தேங்காய் எண்ணெய் தான். சரி. அது ஒரு சின்ன வெங்காயம். எத்தனை கரெக்ட்டா சொல்லுவோம். தேங்காய் எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன். தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் இது வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம். ஓகே. அப்புறம் கடுகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், ஒரே ஒரு வெத்த மிளகா உடைக்கல, அப்படியே வச்சிருக்கேன். சரி. அப்புறம் வந்து மேல இது மஞ்சப்பொடி அண்ட் கொஞ்சம் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சொல்லலாம். 1/4 டீஸ்பூன். அப்புறம் இஞ்சி வந்து அவ்வளவுன்னா ஒரு மேபி 1 இன்ச் அதை அப்படியே வெறும் குத்தி வச்சிருக்கேன். சரி. அப்புறம் பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டு சாத்தி இருக்க. பச்சை மிளகா இது ஒண்ணுதான் காரம், வேற எதுவுமே கிடையாது அதுல. அது கருவேப்பிலை. ஓகே. அப்புறம் வந்து தேங்காய் பால் பாரு. ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் கிட்டத்தட்ட ஒரு 300 ml வச்சிருக்கேன். ஓகே. இது வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பும் தேங்காய் பாலும் அரைச்சு வச்சிருக்கேன். அந்த வடிச்ச தேங்காய் அந்த ஃபைபர் அந்த இதுல தேங்காய் பூ இருக்கு. இது வந்து நம்ம இது ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணல. இப்ப இதுக்கெல்லாம் வேணுங்கிறதுனால அதை வச்சுக்கலாம். சோ இது வந்து இப்ப முதல்ல ஆன் பண்ணிட்டேன். அப்பவே பண்ணிட்டேன். இது முதல்ல தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிறேன். வெரி குட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் தேங்காய் எண்ணெய். அப்படியே? ஆமா. உடனே செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய். அது செக்குல ஆட்டினதான் வாங்குறோம் நம்ம. சொல்லு. சோ இந்த தேங்காய் எண்ணெய் இப்ப நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறம் இந்த பாரு கடுகு, சோம்பு, பச்சை மிளகா, அப்புறம் மஞ்சள் பொடியும் கரம் மசாலா எல்லாம் சேர்த்தே போட்டுருவியா? இல்ல, இதுக்குதான் கடுகியும் சோம்பையும் தனித்தனியா வச்சுக்கணும்ன்றது. எல்லாத்தையும் சேர்த்து வைக்கலாமோ? கூடாது. இதே நான் பண்ணிட்டேன்னா நோட்ட சொல்லியிருப்பேன். ஒரே ஒரு இதெல்லாம் நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் அது, அதனால தான் சேர்த்து வச்சுட்டேன். இதே எக்ஸ்பிளனேஷன் தான் நானும் கொடுப்பேன். இன்ஸ்டால்மெண்ட்ல ஏன் போட்டு இருக்கேன், லடக்குன்னு போடு. சோ இது வந்து இப்ப வெடிச்சுடுத்து. கடுகு, ஒரு இது வெட்ட மிளகா, ஆனியன்ஸ். ஆஹா. இஞ்சி போடுறேன் பாரு. இஞ்சி சும்மா இடிச்சுட்டு, சும்மா அப்படியே ஜஸ்ட் குத்திட்டு செக் செக் செக்னு, அவ்வளவுதான்.
சின்ன இந்த இதெல்லாம் வைப்போம்னா இது பாரு பச்சை மிளகா இதுதான் இதுக்கு காரம். கீரி இருக்கே அதை கொஞ்சம் அப்படியே உடைச்சிருக்கேன். ஆஹா பெருசா இருந்தது. வாவ், ரெண்டு பல்லு பூண்டு. பூண்டு பத்தியா அதை வெண்ண ஜஸ்ட் குத்திட்டோம். யார் குத்தினா? நீ தான் குத்தின. அத சொல்லு. ஆஹா, போட்ட உடனே ஜம்முன்னு ஒரு வாசனை வருது பாரு. ஆமா, இப்போ கொஞ்சம் மூடி வைக்கலாம் அத. கரெக்ட், மூடி வச்சு குக் பண்ணி. டன். ஃபேண்டாஸ்டிக். அமிர்தம். அங்க பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். எப்படி இருக்கு பாரு. இதுல தக்காளி கிடையாதா? ஒண்ணுமே கிடையாது. வெரி இன்ட்ரஸ்டிங். சிம்பிள் ஒன் பட் இட்ஸ் a very tasty one. யா, நம்ம ஸ்ரீலங்கா போயிருக்கும்போது சாப்பிட்டோம், அது ஞாபகம் இருக்கா? இது முழுசா இருந்தா முழுசாவும் போடலாம். அத சொல்லு. சபாஷ். ஆஹா, அடா அடா அடா, பார்க்கவே பிரமாதமா இருக்குமா. சமோ ஏதோ முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு கொஞ்சம் பெரட்டு, அதெல்லாம் லக்ஷ்மிக்கு அடையாளம். அடா அடா. இதெல்லாம் வாட் அபவுட் வேர்க்கடலை, வாட் அபவுட் நம்ம எள்ளு, எல்லாமே நம்ம சாப்பிடுறோம் பாரு. எல்லாம் தான் பொடி அண்ட் இது கரம் மசாலா. ஆஹா, பியூட்டி அபவுட் ஸ்ரீலங்கன் ஃபுட், சீ ஃபுட் என்னவா இருக்கட்டும், இஸ் வெரி வெரி சட்டில் ஃப்ளேவர். கேரளா வெரி சிமிலர். இப்போ இந்த சொதி நம்ம பண்றோம்ல, திருநெல்வேலி பக்கம் சைவ பிள்ளைமார் கம்யூனிட்டி, அது ஆக்சுவலா ஸ்ரீலங்கன் ஒரிஜின். பிகாஸ் த சைவ பிள்ளைமார் இஸ் அ கம்யூனிட்டி ஒரு ஒரிஜினலி ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஸோ அந்த மைக்ரேஷன் இருக்கும்போது இங்க வந்து தே பிகேம் வெஜிடேரியன்ஸ். வேற ஸ்ரீலங்கால பண்ற சொதியில வெஜ்ஜும் இருக்கு, நான்வெஜ்ஜும் இருக்கு. சபாஷ். இது கொஞ்சம் இது வதங்கிறதுன்னு வச்சுக்கோ, கெட் தட் நைஸ் இந்த வதங்கிற வாசனையும் வரும் உனக்கு. அப்படியே போட்டானாக்கா முழிச்சு பல்லெல்லாம் கொத்தும். இது கொஞ்சம் சாஃபன் ஆயிருக்கும். நம்ம முதல்ல பாட்டு பாடணும்ல பைலா, தட் இஸ் ஆக்சுவலி டிரைவ் ஃப்ரம் த போர்ச்சுகீஸ் டேர்ம் கால்ட் பைலார். அப்படின்னா டு டான்ஸ்னு அர்த்தம். ஸோ அதனால அந்த டீ பிளான்டேஷன்ஸ்ல இருக்கும்போது உருவான பாட்டு இதெல்லாம் டியூரிங் த கொலோனியல் டைம்ஸ். ஸோ அதுல வந்து போர்ச்சுகீஸ் இருக்கும், தமிழ் இருக்கும், so many different influences that constitute, but it's made essentially ஒரு சாங் ஃபார் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம முன்னெல்லாம் that is when we were all in college, அப்ப சிலோன்ல அந்த இதுல அப்துல் ஹமீத் நடத்துவார் ஸ்ரீலங்கன் ரேடியோ. அப்ப வந்து அதுல வந்து சிலோன் மனோகர்னு ஒருத்தர் பாடுவார். I don't know, people may recollect. I am sure. அவ்வளவு நல்லா இருக்கும் அவர் பாடுறதெல்லாம். இங்கிலீஷ் பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நைஸ். இப்ப பாரு ராகேஷ், உப்பு போட்டுட்டியோ? உப்பு போடணும். இந்த பாரு, இந்த இது கொஞ்சம் ஊத்துறேன். ஓகே, அந்த ஊற வச்ச தண்ணி. கரெக்ட். இப்ப உப்பு போடலாம். சபாஷ். கொஞ்சம் கொதிக்கட்டும். அது போட்டுடோ. எதுக்கு கொசுறு? இல்ல கொசுறு இல்லாம அதானே. கல்லுப்பு தான் நான் போடுறேன். ஓஹோ, கரெக்டா இருக்கும். போட்டுடு. அவ்வளோதான். ஃபேண்டாஸ்டிக். கொஞ்சம் கொதிக்கட்டும், அப்புறமா தேங்காய் பால் விடலாம். ஓகே, டன். அந்த அரைச்ச பேஸ்ட் அதெல்லாம் அப்புறம் கடைசி. அந்த அரைச்ச பேஸ்ட்ன்றது வந்து நீ அந்த தேங்காய் பால் எடுத்தது போக கொஞ்சூண்டு தேங்காவும் முந்திரி பருப்பு. அந்த தேங்காய், ஆமா கரெக்ட், அந்த கொஞ்சூண்டு தேங்காய், அது வந்து உன்னோட டச். அத டச். ஏன்னா இது கொஞ்சம் சக்கையும் தண்ணியுமா இருக்குமோன்னு எனக்கு. சக்கையும் தண்ணியா இருக்கும், அது தண்ணியமா தான் இருக்கும். அதனால இது கொஞ்சம் போட்டா கொஞ்சம் நல்லா ஒத்துண்டு இருக்கும். அதுதான் எந்தரோ மகானுபாவுலு. ஓகே, இது கொதி வரதுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ இதுல வந்து adding the cashew paste. அத பாத்து இப்படி இருக்கு பாத்தியா? சபாஷா இருக்கு. போ பின்னிப்ட. பின்றதுக்கு என்ன மாதிரி இவ்வளவு நல்லா இருக்கு பாரு. கலரே என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு. கலர் and also the consistency. பாரு, அதுக்கு ஏத்த மாதிரி தான் நான் மஞ்சள் கலர் போட்டேன். அதேதான். எப்படி மஞ்சள் கலர். In fact, ஷொக்கா வந்து it goes so well with the recipe. பார்த்ததுமா போட்டு வந்திருக்கேன். வெரி குட். அடுத்தது தேங்காய் பால். இப்போ வந்து அடுத்தது குழந்தை டேஸ்டிங். அதுதான் வாசியா இருக்கு எனக்கு. எப்படா சொல்ல போறேன்னு. இப்ப பத்தியா, இத வந்து நல்ல தேங்காய் பால். நல்ல தேங்காய் பால், கெட்ட தேங்காய் பால் அப்படின்னு இல்ல, நல்ல சுத்தமா ஒரு இன்ச் கூட எதுவும் இல்லாத. ஆஹா, சபாஷ். இது கொதிக்க உள்ள இல்லையா? அதை போட்டு ஒரு 2 minutes கொதிச்சோன்னா அனுப்பிச்சிடலாம். அவ்வளவுதான். வேற கொத்தமல்லி அந்த புதினா எதுவும் கிடையாது. முதல்ல போட்ட கருவேப்பிலை தான், வேற எதுவுமே கிடையாது. அந்த தாளிச்சது அதெல்லாம் தான். ஆஹா, தட்ஸ் இட். ஆமா, கொஞ்சம் இப்போ நீங்க உங்களுக்கு இது பார்த்தேன்னா தெரியும். இதுல you can still see the white from the coconut milk. so அந்த கலர் வந்து கொஞ்சம் இமல்சிஃபை ஆகி அது கொதிச்சு அது கலர் மாறின உடனே it means it's ready. வெயிட் பண்ணிக்கலாமா கொஞ்சம்? ஃபேண்டாஸ்டிக். இது பாரு என்ன பியூட்டிஃபுல்லா அந்த கலர் மாதிரி. இந்த yellow பாரு அழகா தெரியுது மேல வந்து. சோ இது வந்து
ரொம்ப கொதிக்க வைக்க கூடாது, உடனே அணைச்சிடணும். ஆமா. அப்புறம் ஒருவேளை உங்களுக்கு வார்ம் பண்ணாக்க லைட்டா வார்ம் பண்ணினா போதும். கரெக்ட். இட் நீட் நாட் பி கொதிக்க வச்சுலாம் பண்ணக்கூடாது. குழந்தை ரெடி. இந்த கரண்டியா இதுவா எப்படி? ஆஹா, எடுத்தாலே ஒரு ஐயோ ஷூர் 1/4 கிலோ தான் போட்டேன். 1/4 கிலோ தான் மேல இருக்கும். எல்லாம் பாக்கெட்ஸ் அதானே வச்சிருக்கேன் நான். அப்படி கொஞ்சம் நிறைய தான் போட அந்த கிரேவி. இல்லடா, சுஷ்கம் பார்த்துருக்கேன். என்ன கரண்டியா? நான் உனக்கு நல்ல கரண்டி அங்க வச்சிருக்கேன், குழி கரண்டி. நீ பார்க்கல? இல்ல அது நான் எதுக்கு எடுத்தேன். பரவாயில்ல, மச்சியை காப்பாத்து, எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். ஆமா, கிருஷ்ண ஜெயந்தி வருது. ஆமா, வரலட்சுமி நோம்பு, ஆவணி ஆகட்டும், கிருஷ்ண ஜெயந்தி, பிள்ளையார் சதுர்த்தி எல்லாம் இந்த மாசம் வந்துடுறது. கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன ஸ்பெஷல் ரெசிபி, ஸ்வீட்டோ சேவரியோ என்ன வேணும் நீங்களே கமெண்ட் பண்ணுங்களேன். ஆமா, ஏதான கோவில் பிரசாதம் அது நாங்க பண்றோம். சுட போறதுப்பா, ஜாக்கிரதை. நல்லா இருக்கா? ஃபென்டாஸ்டிக். இதுல இட்ஸ் அகைன், இஃப் ஐ ஹேவ் டு டிஸ்கிரைப் திஸ் டிஷ் இன் ஒன் வேர்ட், சட்டில். ஏன்னா இதுல வந்து மெயினா அந்த தேங்காய் பால் வாசனை, லைட்டா போட்டிருக்கிற அந்த கரம் மசாலா வாசனை, அண்ட் முக்கியமா சோம்பு, இது சேரும்போது இட் இஸ் ஜஸ்ட் மேஜிக். அண்ட் அந்த முந்திரி பருப்புக்குமே வந்து ஊற வச்சு தண்ணியும் இதில் ஆட் பண்ணதுனால அதுக்கு ஒரு வாசனை ஒன்று இருக்கு. ஸோ இட் இஸ் வண்டர்ஃபுல். இது வந்து இப்போ நான் இடியாப்பத்தோட சர்வ் பண்ற மாதிரி யூ கேன் சர்வ் இட் வித் இட்லி, யூ கேன் சர்வ் இட் வித் ஆப்பம், கல் தோசை, என்ன வேணா சர்வ் பண்ணலாம் நீங்க. அண்ட் இதுக்கு காம்பினேஷன் வந்து யூஸ்வலா இப்போ இந்த இடியாப்பம் ஒரு சேவை அந்த மாதிரி சாப்பிடும்போது போல் சம்போல், விச் இஸ் பேசிக்லி நல்ல இந்த கோகனட் சட்னி 1-2 அப்படியே சதச்ச மாதிரி இருக்கும், அது ஒன்று இருக்கும். அப்புறம் கட்டா சம்போல்னு ஒன்று இருக்கும், அப்புறம் சீனி சம்போல்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் காம்பினேஷன்ஸ் தட் யூ கேன் ஃபைண்ட் இன் ஸ்ரீலங்கா. ட்ரை காண்டிமெண்ட்ஸ், அக்கம்பனிமெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆமாம், இது ஜஸ்ட் ஃபேண்டாஸ்டிக். நல்லா இருக்கா? வெரி குட். அதுவும் அந்த முந்திரி பருப்போட அந்த அதில் ஒரு வாயில கடிக்கும் போது ஒரு கிரன்ச்னு சொல்ல மாட்டேன், அந்த ஒரு லவ்லி டெக்ஸ்சர் ஒன்னு இருக்கு. டெக்ஸ்சர் அண்ட் முந்திரி பருப்புக்கே ஒரு வாசனை உண்டு. அதுதான் சொன்னேன். நதிங், வேற எதுவுமே கிடையாது இது. ஆமா, வெங்காயம் கூட இவ்வளவுதான் பண்றோம் நம்ம. இட்ஸ் நாட் டசன்ட் ஓவர் பவர் தி இது. செலவா வந்து சோம்புக்கு பதிலா வெறும் சீரகம் கூட போடுறாங்க. இல்ல, இதுக்கு சோம்பு போட்டாதான் that's what even I feel. சோம்பு அந்த தேங்காவும் சேர்ந்தா கொஞ்சம் அவியல் வாசனை வந்துருமோன்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு, I don't know. So go ahead, try this amazing Sri Lankan cashew curry. Next week will probably be a Krishna Jayanti special. உங்க சாய்ஸ், listeners choice இந்த வாட்டி. சொல்லுங்க எனக்கு. சும்மா we wanted to try something. ஏன்னா இதெல்லாம் வந்து நாங்க போகும்போதும் சரி, நாங்க இங்க வீட்ல வந்து whatever we try and make also, we try and do these recipes. We wanted to share this with you. We will see you in another episode of Ammaava Nanum. Bye, take care. Bye.